இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ரொட்டாட்டர் ஒரு மணி நேரம் இருக்குது, அதுதான் ஓட்ட போக போகிறோம். எல்லாம் இந்த விநாயகரை வச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி ரேடியோவாக பாடுதா, அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. பருத்திமாறு இந்த வருஷத்தில் மொதல் பருத்திமாறு ஓட்ட போகிறோம். அதான் ஓட்டிவிட்டு அஜித் வரணும், இன்னும் காணும். ரொட்டாட்டர் பிளேடு வேறு கிட்ட போயிடுச்சு. பிளேடு வேறு மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. யாரும் காசு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கண்ணை வாங்கி டீசல் அடித்து ஓட்டினா இப்போ கத்தி வேறு அடுத்தது மாற்றணும்னுது. இப்போ தான் எல்லா வண்டிக்கும் ஆயில் சர்வீஸ் பண்ணி முடித்தேன். இப்போ அடுத்தது கத்தி வேறு மாற்றணும். அஜித் வரணும், இன்னும் ஆளை காணும். அவன் வந்தோடனே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். உங்கள் ஊரெலாம் விநாயகர் சதுர்த்திலாம் கோலாகலமாக இருக்குதா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறோம். வரான் பாருங்க, கூப்பிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் வரான். நேரம் போயிருந்தா ஓட்டிகிட்டே வந்திருக்கலாம். தூங்கி போயிட்டியா? மறுபடியும் தூங்கி போயிட்டியா? சரி, மாப்பிள்ளை முக்கியமாக காட்டு பக்கம் போயிருப்பான், அதனால தான் ஆளக்கானா அங்கேயே ஐக்கியம் ஆகிட்டான்னு நான் நினச்சேன். நான் பைக்கில் வந்துட்டா வண்டியிலே போயிடலாங்கிறியா? சரி, செப்பல் எடுத்துகிட்டு வந்துடுறேன். தூக்கிக்கிட்டே போயிடுவாங்களாட்டுக்குது. ஒரு அடியில் அடித்து நம்மளை தூக்கிக்கிட்டே போயிடுவாங்க. இப்போ தான் அந்த மல்லூர்காரர் கூப்பிட்டாரு, நல்லபடி ஒரு ஏக்கரா சுற்றணும்னு. நான் 12 மணிக்கு வந்துடுறேன், இப்பயே வரணும், கொடி காயுதுங்கிறாப்புல. இப்பயே வரணும்னா ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. பக்கத்தில் ஒரு வண்டி எதுவும் சுற்றி விட்டா சொல்லிட்டாரு. அது 30 நாள் சுற்றி சொன்னால் அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. கொடி கொட்டு தான் நேற்று சொன்னீங்களாமே, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அது அவங்க அள்ளி வச்சுட்டாங்கப்பா அப்படின்னாப்புல. சரிண்ணா அப்படின்ட்டு. யார் அதான் மின்னக்கல்ல அந்த இது நோமா வண்டிக்காரன். இங்கே வேற 3 கத்தை நம்ம கொஞ்சம் வெயிட்டிங் கிடக்கு. வந்தால் எல்லாம் ஒட்டுக்கா வருது, இல்லைன்னா எதுவுமே வர மாட்டேங்குது. அங்கே நிற்கிது வண்டி. வேறு என்ன பண்ண முடியாது, ஓட்டி தான் வர முடியும். நேற்றுக்கு எடுத்தாந்து இருந்தோம்னாலும் வேஸ்ட்டு தான். நாம் அது அவ்வளோ தூரம் போய் ஒரு 60-70 கத்தோட கட்டலாம். அது எதுக்கு? சீக்கிரம் போட்டு மாமா கல்ல முடிச்சு தந்து பார்ப்பாங்க. அந்த தட்டி அவரது இவ கந்தசாமி எத்தனை கற்று இருக்குண்ணா? 4 கத்தையா 3 கத்தை? சரி வாங்கிக்கணும். வச்சுக்கான் கட்டணும். அவரு தேவா 5 பேர் 10 கத்தை வரும். தரணும். அது கட்டணும்ல. ஆமாம், அது ஃபஸ்ட்டு கட்டுறது அவரு காசு கட்டணும். 2 பேர் இருக்குதா? 2 பேர் தான். ஒருத்தர் கட்டி முடிச்சாச்சு. ஒருத்தர் நிற்கிது. அது ஓடிப்போம். இதுக்கு உனக்கு கிளாஸ் எடுக்க மாட்டேங்கிறா டேய். ஈரம் ஒழுங்காவது மெயிச்சு போட மாட்டேங்கிறான் ப்ரோ. இதுக்கு இவனுக்கு ஒரு நாளைக்கு கிளாஸ் எடுத்தால் தான் ஆக மாட்டேங்குது. ஈரை நல்லா மேய்ச்சி போடுறான்னா
எங்கே இருந்த? எப்படி ஓட்டினாலும் ஒன்று தான். அந்த வாரம் ஓட்டி போடுறா. சரி சொல்லுங்க மாமா, நீங்கள் சுற்றி போடலாம். இல்லைல்ல நீ அது சுற்றணும்னு ஆகி போச்சு. சுற்றிட்டு வந்தாராயிரம் சுற்றிட்டு கூப்பிட்றேன், எடுத்துகிட்டு போயிருங்க வந்து. இல்லை மாமா, நைட்டு அங்கேயே வண்டி நிறுத்திவிட்டோம். இன்னொரு 30 கத்தை ஓடணும். லைட்டெல்லாம் நிறுத்திட்டு வந்துட்டோம். அது இப்போ போய் சுற்றிட்டு எங்கள் மாமட்டு பையனுக்கு வேறு இது வா. இல்லை நான் சுற்றி வச்சிடுறேன். அப்புறம் கூப்பிட்றேன் வந்து எடுத்துகிட்டு போயிரு. ஓகேங்க. எங்கள் மாமனுக்கு ஒரு 3 கத்தை தட்டு சுற்றணும். அந்த நேரமாக பார்த்து அஜித் வந்து வெளியில் போய் சுற்றிட்டு அங்கேயே வண்டியில் ஏற்றிட்டு வந்துட்டான். அவர் வேறு மொதல் மிஷினு போட்டு வரோம். நம்ம மிஷினில் சுற்றலாம் எப்படி மாற்று அப்படிங்கிறாரு. இப்போ என்ன 3 கத்தை தான் வரும். நான் கையிலேனாச்சும் அழிக்கிட்டு வந்துடுற மாதிரி, மழை வேறு வர மாதிரி இருக்குங்கிறாரு. கூட கணிங்களா வயலில் ஃபுல்லாக பிடிக்கிறதா அப்படியே பவுன் மாதிரி ஓட்டுருக்கலாம்ல, கலப்பையில் ஓட்டுருக்கலாம்ல. புடுங்கினீங்களா கையில் பிடிங்கிருந்தா கலப்பையிலே ஓட்டுருக்கலாம்ல. கையில் பிடிங்கிருந்தீங்கன்னா அப்படியே 2 நாள் கழித்து ஓட்டி அப்படியே பாறை ஓட்டுருக்கலாம், வேலை முடிஞ்சிருக்கும். பாரு இது எப்படி வருதுன்னு பாருங்கள். இது பாருங்கள், நல்லா வெறும் கோல் கோலாக உடஞ்சி வரும். அதுவும் நல்லா போகுங்களா? காடு மாடு கட்டலாம், இன்னொரு நாள் கழிச்சு கூட ஓட்டலாம். அந்த மாட்டை கட்டிவிட்டீங்களே, அப்புறம் இருவல் இருக்குதுல்ல. தோப்பில் என்ன பண்ணியிருக்கிறீங்க? எல்லாம் மருந்து அடிச்சிட்டிங்களா? எருமை மேய்ச்சிட்டு இருக்கிறீங்களா? சரி, சுற்றியும் ஒரு வேலி மாதிரி கட்டி ஒரு 10 ஆடு வாங்கி மேய்ங்க. அதுதான் அருமையான வருமானம். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு 4 ஆட்டை வாங்கி விட்டிங்கன்னா அதில் இந்த வேலை செய்கிறதுக்கு கறி நீ 600 விற்கிது, நல்ல காசு. 800 900. இல்லை நம்மக்கிட்ட உயிரிட 600 550 பிடிக்கிறாங்க. அந்த காசு பரவாயில்ல. இதை இவ்வளோ முட்டுவலி போடுறதுக்கு. ஓகே, காட்டுக்காரரு பருத்தி போட்டோம் நட்டோம், எதை போட்டாலும் நட்டங்கிறார். அதுக்கு தான் வந்து காட்டில் புல்லு விட்டு ஆடு மேய்ங்கினா சரியாக இருக்கும் அப்படின்னு நான் காட்டுக்காரர்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் எதை போட்டாலும் நட்டத்தில் போய் முடிஞ்சால் அப்புறம் என்ன பண்ண முடியும்? இந்த ஒரு வயல் தான் ப்ரோ பருத்தி காடு. பாருங்கள் எங்களோட ஐடியா எவ்வளோ ஒயர் இருக்குது. இதெல்லாம் வந்து லோ 2 லோ 3 லோ 4 போட்டு ஓட்டுறாங்க. அது எப்படி இதெல்லாம் வெட்டும்னு தெரில. நிறையா பக்கம் அப்படி தான் வெட்டுறாங்க. நம்ம சைடு இது வந்து லோ 2 ஓடுது. அதாவது பைசன் போய் இப்போ லோ 1 போகிற வேகம் தான் ஓடும். இதே பாருங்கள் பருத்தி மாதிரி எவ்வளோ நிற்கும்னு பாருங்கள். அப்போ டீசலு டீசலு நேற்று 4000 கட்டி மொத்தம் 4000 நேற்று அடிச்சிருக்குது. ஆனால் டீசல் இருக்குதாடான்னு பார்த்து சொல்கிறான்னா அரை டேங்க் இருக்குது மாமாங்கிறான். இந்த அளவுக்கு ஸ்லோவாக போனால் தான் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வரும். இதே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் சென்டர்லாம் கிடக்குது. மாமா ஒரு சாலை ஓட்டி விட்டுலாம், இறக்குற குச்சியெல்லாம் பொறுக்கி போட்டு நெருப்பு வச்சுருங்க. அப்புறமேட்டு கலப்பையில் 2 சாலை ஓட்டிக்கலாம். நீ 2 சாலை ஓட்டினாலும் உடனே வேலை முடிக்க முடியாது. நீங்கள் பொறுக்குனீங்கன்னா தான் ஆகும். இதை கிடக்குதில் சென்டரில் பொறுக்கி போட்டு நெருப்பு வச்சுருங்க. 2 சாலை ஓட்டினாலும் திரும்பியும் கலப்பையில் ஓட்டினா அரிச்சிக்கிட்டு தான் வரும். இது உடனே வந்து வெண்டங்காய் போடுறாங்க. இப்போ வெண்டங்காய் போடுறதுனால உடனே கலப்பையில் ஓட்டணுங்கிறாங்க. அதனால் வந்து எப்படி சொல்கிறது, எப்படி பார்த்தாலும் ரொட்டேட்டர் குட்டாங்கட்டும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து பொறுக்கிட்டு ஓட்டுறது தான் நல்ல பையன் கிடையாலும். அதுக்கப்புறம் அவர் பொறுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா 2 சால் நாங்கள் ஓட்டிகிட்டு தான் போய் ஆகணும்.
அப்படி கூட பண்ணலாம். அப்படி கூட பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் குச்சியெல்லாம் காஞ்சிக்கும். இன்னும் 2-3 நாள் கழிச்சு ஓட்டினே இன்னும் கொஞ்சம் நுணுங்கும். 2-3 நாளுங்கிறது இன்னும் 4 நாள் கழிச்சு கூட ஓட்டலாம். நல்லா நுணுங்க, அப்படியே போட பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இன்னைக்கு கொஞ்சம் கமெண்ட் படிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வாட்டர் வாஷ் பண்ணோம்ல அந்த வீடியோ தான் ப்ரோ. கிஷோர் பவர் 63-12 மாமா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ. திஸ் வாஸ் டுடே வீடியோ சூப்பர் ப்ரோ. ஆசைம் 87-35 டே ஃபன் வீடியோ சூப்பர், நல்லா இருக்குது. ஏதோ எங்களால் முடிஞ்சது நண்பா. செந்தில்குமார் சூப்பர் வீடியோ ப்ரோ. 24 பர்ஃபார்மன்ஸ் 32-49. அண்ணா வாட்டர் பண்டுக்கு இன்புட் சோப் ஆயில் கரைச்சி ஊற்றி விடுங்க, சூப்பராக வண்டி கழுவும். அந்த சேட்டையும் பண்ணணும், அதை வீடியோவில் தான் ப்ரோ காட்டல. அப்படியே அடுத்தது புதிய கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள். யார் புதுசாக அன்றைக்கி வீட்டில் எடுத்துச்சு அதனால் சொல்கிறீங்களா? அடுத்தது ஜெகதீப் சூப்பர் ஃபன் வீடியோ அண்ணா. அண்டு ஹவு many hours வாஷ் வாஷ் பண்ணிங்க 4 வண்டியோ? அது பண்ணணும் ப்ரோ. மத்தியானம் 3 மணிக்கு போட்டோம், 6:30 மணி வரலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடுத்து நாகராஜன் பிச்சமுத்து ப்ரோ. மேட்டர் என்ன வேலை அண்ணா? பம்பு பெயர் என்னன்னு சொல்லுங்கள். மோட்டர் அது ஆஸ்பி பம்பு ப்ரோ. நல்லா இருக்குது. நான் இந்த 10,000 ரூபாய் ரெடிமேட் பம்பு வாங்குறதுக்கு இது மாதிரி வாங்கி போட்டுட்டா துன்பமே இல்லை. அடுத்து சலினிஸ் 26-59 ப்ரோ. ஸ்பீக்கர் பாக்ஸில் தண்ணி போட்டால் போகிற ப்ரோ, அது ஓரன்றதா ப்ரோ? ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது. அதாவது ரொம்ப தண்ணி பட்டுச்சுன்னா வச்சுக்கோங்க, ஸ்பீக்கர் பாக்ஸு ஊறி போயிருமாங்க. ஸ்பீக்கர் மேலே தண்ணி டைரெக்டாக அடிக்கக்கூடாது. 2 துளி படுறதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் 2 துணி பட்டாலும் அப்பயே நம்ம செட்டை போடக்கூடாது. ஒரு நாளைக்கு காஞ்ச வாட்டி தான் செட்டை போடணும். அப்பயே போட்டோம்னா அந்த அந்த பேப்பர் ஊறி போயிடும். அதே மாதிரி செட்டு மேலே தண்ணி அடிக்கக்கூடாது. இவ்வளோ தான் அதோட ரூல்ஸ்னு வச்சுக்காங்களேன். அதேமாரி அந்த தப்பு பண்ணோம்னா செட்டு போனாலும் போயிடும். அடுத்தது மாஸ் மதன் 4 கோகுல் எங்கே ப்ரோ? இப்போ இல்லை, கோகுலில் வீடியோவில் பார்க்கவே முடியல. அவன் நின்ட்டான் ப்ரோ. ரொம்ப நாள் நீங்கள் வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவன் நின்ட்டான். அடுத்து சிவகவின் ப்ரோ. இவ்வளோ ஃபோர்ஸாக அடித்தா பெயிண்ட் போவாதா? இல்லை ப்ரோ, அதெல்லாம் போகாது ப்ரோ. கிட்ட டீப்பாக கொண்டு போனால் தான் போகும். இதே லோக்கல் பெயிண்ட்டாக இருந்தால் கம்பல்சரி போயிடும். இது கம்பெனி பெயிண்ட்டுங்கிறதுனால போகாது. அதனால் ஓரளவு ப்ரெஷர் இருந்தால் தான் அந்த ஆயில் பசை, இந்த சாறு வடிஞ்சது இதெல்லாம் போகும். இல்லைனா வச்சுக்காங்க வண்டி கழுவிட்டு 4 நாள் கழித்து பார்த்தோம்னா திரும்பி அதே மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அடுத்து சதீஷ். ஆனால் எனக்கு ஒன்றும் இந்த மாதிரி பம்பு வேணும். எங்கே கிடைக்கும் பம்பு? பாருங்கள், மருந்து அடிக்கிற கடையில் எல்லா கடையிலையுமே மருந்து ஜாமானம், ப்ரேயர் ஜாமானம் விற்கிற கடையில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இது ஆஸ்பி ஹெச்டிடிபி பம்பு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க. இது ஹெவி யூசேஜுக்கு மட்டும்தான் ஆகும். அதில் 3 நாச்சல் இருக்கும் ப்ரோ. நமக்கு 3 நாச்சலில் 2 நாச்சலை அடைச்சிடலாம். 2 ஓட்டையை அடைச்சிட்டு ஒரு ஓட்டையில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரெஷர் தாறுமாறாக இருக்கும். அடுத்து சங்கர் ப்ரோ. டிப்பர் ஹைட்ரோலிக் ஜாக்கி என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க? கிரன் ஒரு பிராண்டு ப்ரோ. அது பம்பு எடுக்கும் போதே நான் ஒவ்வொரு செட்டு ஆயில் சீல் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா வச்சுக்காங்க, நாம் 4-5 வருஷம் கழித்து அதை ரிப்பேர் பண்ணும் போது பார்த்தோம்னா அது கிடைக்காது. அதனால் பம்பு எடுக்கும் போதே பண்ணிக்கிட்டேன். 5 டின்னு பம்பு மேக்ஸிமம் யார் எடுத்தாலும் சரி ப்ரோ. இப்போ ஒரு டெய்லர் எடுக்கிறீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறான்னு சொல்லிட்டு 8 டின்னு பம்பு யூஸ் பண்ணாதீங்க, 5 டின்னு பம்பு யூஸ் பண்ணுங்கள். 8 டின்னு பம்பு யூஸ் பண்ணால் அதில் என்ன ப்ராப்ளம் வரும் தெரியுமா? மொல்ல எந்திரிக்கும், இறங்குறது ரொம்ப மொல்ல எந்திரிக்கும். இப்போ 10 டன்னுக்கு மேலே நான் ஓட்டுறேன் ப்ரோ வெயிட்டை வச்சு அப்படின்னா 8 டன்னுக்கு போகாமுங்க. இந்த நார்மலு கல் லோடு மண் லோடு இது ஓட்டுற நண்பர்கள் 5 டன்னு தலைக்கு மேலே அதே தூக்கும். அடுத்தது அசோக் வெரா 404 என்னண்ணா ரெடி பண்ணீங்க? எங்கேண்ணா ரெடி பண்ணீங்க? லோக்கல்லே ஒரு பட்டர்லேயே ரெடி பண்ண ப்ரோ. என் ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுங்க, அவ்வளோதான். அடுத்து க்ரீன் லைன் ப்ரோ. இந்த வாட்டர் வாஷ் பம்புக்கு கேஸில் நீங்களே தான் செக் பண்ணிக்கலாம். ஆமாம் ப்ரோ, அது நானே தான், என்னுடைய ஓன் ஐடியா ப்ரோ. அடுத்து டிசிஎஸ் 1986 ப்ரோ. வாட்டர் பம்பு எங்கே போட்டீங்க? நானே செஞ்சது தான் ப்ரோ. அடுத்து பிரசன்னா டிப்பர் பெயிண்டிங் பண்ணுங்கள். ஆமாம் ப்ரோ, பெயிண்ட் கம்மியாக இருக்குது, பண்ணலாம். அடுத்து சபரி 9139 ஜேசிபி வாஷிங் வீடியோ போடுங்க. அது வண்டி ஓடிட்டு இருக்குது ப்ரோ, அதனால் அதை வாஷிங் வீடியோ போடல. வில்லேஜ் டேரக்டர்
1885 ப்ரோ. டிப்பர் எங்கே வாங்கினீங்க? நமக்கெல்லாம் சேலம் தான் ப்ரோ, நமக்கு சேலம் பக்கம். அடுத்து மித்ரன் டிராக்டர் லைஃப் ப்ரோ. அஜித் ப்ரோ சூப்பர் காமெடி பண்ணுறாரு ப்ரோ. அவர் ஏன் பண்ண மாட்டார்? அடுத்து நவீன் 515 ஓல்டு மீட்ரு எவ்வளோ வரும் ப்ரோ? ப்ரோ ஓல்டு மீட்ரு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் தனித்தனியாக கிடைக்கிது. ஆர்பிஎம் மீட்ரு எல்லாம் தனித்தனியாக கிடைக்கிது. அசம்பிளாக வாங்கினீங்கன்னா 4500 வரும். அப்படியே செட்டாக அந்த போர்டோட கருப்பு கலர் போர்டு இந்தான சாவி சுவிட்சு எல்லாமே செட்டாக வரும். 4500 வரும். இல்லை எனக்கு மீட்டரில் ஒரு மீட்டர் மட்டும் வேலை செய்யலாம், அது மட்டும் தனியாக வாங்கிக்கலாம் ப்ரோ. 500 600 வரும். அடுத்து சரத் நேம் சொல்லுங்கண்ணா. ஹெச்டிபி எஸ்பி பம்பு ப்ரோ. அடுத்து க்ரீன் லைன் பம்பு என்ன ப்ரைஸ் வருது ப்ரோ? நான் எடுக்கும் போது 16500 ப்ரோ. நான் வந்து பாருங்கள் அமேசான்லேயே கிடைக்கிது அந்த பம்பு. லோக்கலில் எங்கள் சேலத்தில் கிடைக்கல. அதனால் வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் போட்டு எடுத்தேன். 17000 வந்துச்சு ப்ரோ. அவ்வளோதான் அன்றைக்கி வாட்டர் பாஸ் வீடியோவில் அவ்வளோதான் கமெண்ட்டு. அடுத்தது மாப்பிள்ளை 585 அடுத்த நாள் எடுத்து போய் ஓட்டினோம். அதோட வீடியோ கொஞ்சம் கமெண்ட் படிச்சிடலாம் ப்ரோ. அடுத்தது இட்ஸ் மிஸ்வினு 2939 ப்ரோ. இப்படி டிராக்டருக்கு ஆயில் அடித்து அப்புறம் வண்டியை ஓட்டினா ரொம்ப தூசு அடிக்கும். அது கரெக்ட் தான் ப்ரோ. அந்த கலப்பைக்கு ஆயில் அடிக்கணுங்க கோசரம் தான் அடித்தோம். வண்டிக்கெலாம் அடிக்கலை, கலப்பைக்கு அடித்தோம். அந்த கலப்பருப்பு பொட்டிக்கெல்லாம் ஆயில் அடித்தோம். ஏன்னா அது இனிமேல் 1 வருஷம் கழிச்சு தானே எடுக்கிறோம். அதனால் வந்து திருப்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் அடிச்சிட்டோம். அடுத்தது R15 ஒரு நம்பர் 13 தர்சி டிராக்டர் லைஃப் தாக்கப்பட்டார். ஐயோ அப்பா. அடுத்தது சுகன் ராஜா ப்ரோ. கோவிலங்க அவர் வரமாட்டார் ப்ரோ. தேவ டிராக்டர் லைஃப் தேங்க்யூ சூப்பர் மாமா. அடுத்தது சுகன் ராஜு கோவிலங்க வரமாட்டார். ஹேமன் மணி 4409 ப்ரோ. டிராக்டரில் ரொட்டாட்டருக்கும் கலப்பைக்கும் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சொல்லுங்கள். ஓகே நண்பா. அதுக்கு செயினை வந்து முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக இருக்கிற வரலாம் தான் ப்ரோ சேஃப்டி. செயினை லூஸ் டைட் பண்ண வண்டி டர்னிங் ரேடியேஷனை வந்து பிக்கப் குறையும் நண்பா. அடுத்து தேவா 2913 ப்ரோ. நீ 3600 2 பர்ஃபார்மன்ஸ் வீடியோ எங்கள் ஏரியாவில் இல்லை ப்ரோ. வண்டி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்த நிக்கேஷ் 4812 வாழப்பாடி இன்னும் சர்டிகளை போய் வீடியோ போடுங்க. வாழப்பாடி வந்தால் தான் ப்ரோ அங்கே யாராச்சும் ஒரு நண்பர் கிடைக்கணும். அப்புறமேட்டு நான் அங்கே போகணும். அப்புறமேட்டு தான் நீங்கள் கேட்ட வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியும் நண்பா. அடுத்து விஸ்வாஸ் ப்ரோ. டுடே வீடியோ சூப்பர் தேங்க்யூ நண்பா. அடுத்து சிவா 4380 யூ கன்ஃபியூஸ் மீ ப்ரோ. 4 வீல் டிரைவ் யூ போஸ்ட் 2 வீல் டிரைவ் வித் பேலர் லோடு. அதான் ப்ரோ அது வெயிட் பண்ணும் ப்ரோ. அது ஒரு வீடியோவை நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அடுத்து சூரிய பாபு 605 பேலர் ஓட்டலாம்ல ப்ரோ. ஓட்டலாம் ப்ரோ. இதில் வந்து என்ன பிரச்சனைனா ஹைட்ரோலிக்கே ஒரு ஐட்டம் தூக்கிட்டு லிவரை கொஞ்சோன்னு இறக்கணும்னாவே பேலர் சுத்தமாக கீழே இறங்கி திரும்பி ஏறுது. அதனால் ஹைட்ரோலிக் செட் ஆகல ப்ரோ. ஹைட்ரோலிக் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்தது பார்க்கணும். அடுத்து நவீன்ராஜ் 275 ஓட்டலாம் 575 ஓட்டலாம். ஒரே காசு தான் தருவாங்க. அது உண்மை தான். அதை தான் நான் வீடியோவில் சொன்னேன். அடுத்து சுதர்ஷன் ஐ எம் ஃபஸ்ட்டு தேங்க்யூ நண்பா. மகேந்திரா ஃபேன் ப்ரோ. மைக்கு வேணாம் ப்ரோ. இது சூப்பராக இருக்குது தேங்க்யூ நண்பா. அடுத்தது கிளை 35 நான் ஒரு சைடில் 5 மணி நேரத்துக்கு மேலே ஓட்டினேன். எங்கே தனியாக அமௌண்ட் 200 கொடுத்தாங்கண்ணா. அது ஓட்டுற ஒவ்வொரு நண்பர்கள் ப்ரோ எல்லோரும் அப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாதுல்ல. அடுத்து க்ரீன் லைன் எங்கள் ஊரில் 30 ஹெச்பியிலிருந்து 106 ஹெச்பி வரல டிராக்டர் இருக்குது ப்ரோ. 50 ஹெச்பி என்ன அமௌண்ட் வாங்குறாங்களோ 165 கொடுக்குறாங்க. அதுதான் உண்மை. அடுத்தது வேலூர் டிராக்டர் அக்ரி பர்பஸ் ஓட்டுறவங்க LMP போதும். லைட் மோட்டார் வெஹிக்கிள் போதும். ட்ரெய்லர் அட்டாச்மெண்ட் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு பேட்ச் வேணும் ப்ரோ அவர் சொல்லிக்கிறாரு. அதை லைசன்ஸ் பற்றி கேட்டோம்ல, அதனால் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. அடுத்து ராகராஜன் பிச்சமுத்து ப்ரோ. நான் தஞ்சாவூர் மாவட்டம். அங்கே உள்ள மண்ணுக்கு எந்த டிராக்டர் பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் ப்ரோ. அது எப்படி ப்ரோ நான் சொல்கிறது? அங்கே லோக்கலில் உங்களுக்கு எந்த வண்டி அதிகமாக அங்கே ஓடிட்டு இருக்குதோ அதை வச்சு தான் ப்ரோ சொல்ல முடியும். இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாண்டியர், மகேந்திரா, சுவராஜ் இதெல்லாம் கொஞ்சம் ஆதிக்கம் பண்ணுது. அதனால் உங்கள் ஏரியாவில் எந்த வண்டி அதிகமோ அதை பார்த்து தான் ப்ரோ எடுக்கும். நான் இங்கே இருந்துக்கிட்டு நான் தஞ்சாவூர் மண்ணுக்கு அப்படி இருக்குன்னு நான் அந்த மண் பார்த்ததில்ல. அதனால் நமக்கு அந்த மண்ணோட டைட்னஸ் தெரியாது. அங்கே இருக்கிற வண்டியே பாருங்கள். எந்த வண்டி நல்லா இருக்குதோ அதை எடுத்து ஓட்டுங்க. எந்த வண்டிக்கு நல்ல ஃபேர்ஸ் கிடைக்குமோ அதை எடுத்து ஓட்டுங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நாம் வந்து தெரியாத தெரிஞ்ச மாதிரி காட்டுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. அது தப்பாயிரும்.
அடுத்து ஜெகதீப், வீடியோ சூப்பரண்டா, நீ எக்ஸ்ட்ரா காஸ்ட்டில் வேண்டாம்ண்ணா, காசு மட்டும் கொடுத்தா இல்லை சுராஜ் பேலன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் போடுங்க. அந்த மாப்பிள்ளை நான் சும்மா இருக்கிறப்ப தான் ப்ரோ போய் எடுத்து போட முடியும், சும்மா இருக்கிறப்ப நான் எடுத்து போடுறேன். அது லோகேஷ், ஆனால் நீங்கள் காடு ஓட்டும் பொழுது முதல் தடவை எடுத்துட்டு உள்ள பக்கமாக ஒரு சுற்று ஓட்டிட்டு அப்புறம் வெளியே ஓட்டுங்க. ஓகே நண்பா, அப்படியும் ஓட்டலாம். அடுத்து க்ரீன் லைன் ப்ரோ, உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்களா, எந்த வண்டியே இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்கள் ஊரில் வண்டி பக்க பேசுகிற இருக்கோ அது வேணும் சொல்கிறாங்க, ஆனால் அமௌண்ட்டு மட்டும் அதே கொடுப்பாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே, எல்லா ஊர்லேயும் அது அப்படி தானே. அடுத்து க்ரீன் லைன் ப்ரோ, சணல் ப்ரைஸ் அதிகம் ப்ரோ, நூல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரோ, அதான் நூல் யூஸ் பண்ணுறோம் ப்ரோ, நாங்களாம் 3 பேலர் வச்சுருக்குறோம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அது நீங்கள் சொன்னது உண்மை தான். அடுத்து ஆசை, நான் 415 கொடுத்துறேன்னு சொல்லுங்கண்ணா, நான் எடுத்துக்கிறேன். சரி ப்ரோ, கொடுத்துக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து பூபதி 3524, அண்ணா ஓன் யூஸுக்கு எந்த டிராக்டர் நல்லா இருக்கும் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ண. எந்த வண்டி எடுத்தீங்கனாலும் சரி ப்ரோ, ஒரு 45 ஹெச்பி கேட்டகரியில் எடுங்க, அதுக்கும் கீழே போகாதீங்க. 45 ஹெச்பியில் எடுத்தாலும் மல்டிபர்பஸ் வீடு டபுள் கிளச் வண்டி எடுத்துக்காங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அடுத்து 05, ரொட்டேட்டர் யூஸுக்கு மகேந்திர நோவோ 50 ஹெச்பி மகேந்திர எந்த வண்டி எடுக்கலாம்? ரொட்டேட்டர் யூஸ்ன்னு போச்சிங்கன்னா நோவோ சீரிஸ் போயிருங்க ப்ரோ, கிரி ப்ரோடு இருக்குது, அதுதான் என்ன கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். மல்டிபிள் பர்பஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாகும். அடுத்தது நாச்சிமுத்து ப்ரோ, டிராக்டரில் சிங்கிள் ஆர்ம் ஈஸி ஸ்டேரிங் ஃபிட் பண்ணுறது எப்படின்னு எவ்வளோ காஸ்ட் ப்ரோ? சிங்கிள் ஆர்ம் ஈஸி டிராக்டரில் சிங்கிள் ஆர்ம் ஆரம் ஃபிட் பண்ணுறது எவ்வளோ காஸ்ட் ஆகும்? புரியலையே ப்ரோ, கிளியராக சொல்லுங்கள். அடுத்து மகேந்திர டிராக்டர் ப்ரோ ஃபேன் ப்ரோ, எங்கள் சைடு ரொட்டேட்டருக்கு 9 கிலோப்புக்கு 1500 மணிப்பாறை. பரவாயில்ல ப்ரோ, உங்கள் சைடு கொஞ்சம் தப்பிச்சுக்குவீங்க. அடுத்து திவாகர் ப்ரோ, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் என்ன ப்ரோ, ஒரு 23 வருஷமாக தான் ப்ரோ ஓட்டுறேன். நல்லா ஓட்டி பழம் 19 வருஷத்துக்கு மேலே இருக்கும் ப்ரோ. அடுத்து சதீஷ்குமார் ப்ரோ, MF 241 பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அது அருமையான வண்டி, டீசல் மைலேஜ் வண்டி, உழவுக்கு எப்படி தான் தெரில, ஆனால் லோடுக்கு சைக்கிள் மாதிரி ஓடும். அடுத்து சரவணன் சுமதி, அண்ணா நான் வரேன், எனக்கு கற்றுக் கொடுங்க. அவ்வளோதானே, லீவு நாளில் வாங்க, மே மாதம் பார்த்துக்கலாம் ப்ரோ. அடுத்து மனோஜ், அஜித் ப்ரோ போகலையா? எங்கே ஜாப்புக்கு? ஜாப் சர்ச்சிங்கில் தான் ப்ரோ இருக்கிறான், போகல. அடுத்து லோகநாதன் 143 லோகு ப்ரோ, நான் சோனாலிக்கா DI 35 மாடல் 36 ஹெச்பி வச்சுக்கிறேன், 9 கிலோத்துக்கு 1 ஹவருக்கு 3 லிட்டர் டீசல், ரொட்டேட்டருக்கு 36 லிட்டர் 3.25 போகுது ப்ரோ. நாங்களும் உங்கள் பக்கத்து ஏரியாவில் யாராவது சோனாலிக்கா வச்சுருந்தா மைலேஜ் கேட்டு பாருங்கள். எங்கள் ஏரியாவில் தான் சோனாலிக்கா இல்லையா, இருந்தால் நான் ஒரு வீடியோ போட்டுருவேனே. முத்துக்குமரன் 220 5 மைலேஜ் 1 ஹவருக்கு ப்ரோ. 5 பார்த்தீங்கன்னா மைலேஜ் 1 ஹவருக்கு 4 லிட்டர் ஆவரேஜாக எடுத்துருக்கோம் லைட் லோடுக்கு. அடுத்து லோகேஷ் பிளேயிங் ஃபார்மர், மனசார சொல்கிறேன் ப்ரோ, ஒருத்தனும் கொடுக்க மாட்டான், அதுதான் உண்மை. அடுத்து மித்ரன் டிராக்டர் லைஃப் ப்ரோ, சூப்பர் டிரைவிங் ப்ரோ. எங்கள் ஊரில் ரொட்டேட்டர் மல்டி ஸ்பீட் கியர் பாக்ஸில் லெஃப்ட் சைடு சப்போர்ட் பைப் கட் பண்ணி பிளாக் கலரில் கப் போடுறாங்க ப்ரோ, அதில் ஏதாவது யூஸ் இருக்கா, ப்ராப்ளம் இருக்கா சொல்லுங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் ஏரியாவில் ரொட்டேட்டர் மல்டி ஸ்பீட் கியர் பாக்ஸில் லெஃப்ட் சைடு சப்போர்ட் பைப்பை கட் பண்ணி பிளாக் கப் போடுறோம் ப்ரோ. அதை கட் பண்ணக்கூடாது. இப்போ எதை சொல்கிறீங்கன்னு இருங்க, வண்டி வரட்டுன்னு கதையை நானே காட்டுறேன். அந்த தப்பை பண்ணக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு அந்த தப்பை பண்ணக்கூடாது. இப்போ ரொட்டேட்டர் மல்டி ஸ்பீடில் கியர் பாக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பக்கம் ஒரு டம்மி பைப் போகும். அந்த டம்மி பைப் எதுக்கோசரம் ஒரு கம்பெனிக்காரர் கொடுக்குறாங்கன்னா அந்த பக்கம் சப்போர்ட்டுக்கு தான். அதாவது ஒரு ஹெவி லோடு ஓட்டும் போது அந்த கிரவுண்ட் மேலேயும் கீழே திருப்பாத இருக்கிறதுக்கோசரம் தான் அவங்க அந்த டம்மி பைப் லென்த்தாக கொடுத்தா அந்த பக்கம் ஒரு கிளாம்ப் போட்டு இறுக்கி பிடிக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த டம்மி பைப்பை நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. இப்போ சிங்கிள் கிரவுண்டாக இருந்தால் அந்த டம்மி பைப்பை அவங்களே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது சிங்கிள் கிரவுண்ட் ஓட்டுறவங்க லைட்டாக லைட் யூசேஜ் தான் ஓட்டுவாங்க. ஆனால் ஹெவி யூசேஜ்னு பார்க்க போகும்போது
அந்த பைப் கம்பல்சரி இருக்கும். இந்த வண்டின்னு இல்லை, எல்லா ரொட்டேட்டர்லேயுமே இருக்குது நண்பா. அதனால் ரொட்டேட்டர் பைப் மட்டும் அறுக்கிறவெல்லாம் போனோம். அது என்ன பர்பஸ்க்கோசரம் அறுக்கிறான்னு தெரில. அது என்ன பண்ணுது, அது பாவம் மேலே அக்கடான்னு கம்முன்னு தானே இருக்குது. அதையே அறுத்து டம்மிலாம் பண்ணவே தேவையில்ல. அறுத்தாவே பிளேட்டு மட்டும் மட்டமாக தான் இருக்கும். இந்த பக்கம் ஹோல்ஸே இருக்காது. டபுள் சைடு கிரவுண்ட் ரொட்டேட்டருக்கு மட்டும் தான் 2 பக்கமும் சாப்பிட்டு போகும். இதெல்லாம் வந்து சிங்கிள் சைடு மட்டும்தான் இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் அறுக்க தேவையில்ல மித்திரன். அது அறுக்கிறவங்க அறுத்துட்டு போகிறாங்க. அது தேவையில்லாத வேலை. அது அறுக்கிறதால இந்த பக்கம் வந்து பிளாட்ஃபார்த்துக்கு தான் ஆபத்து. அதெல்லாம் கிரவுண்டுக்கும் டேமேஜ் அதிகமாகும் நண்பா. இந்த பக்கம் வருதில்ல, அந்த டம்மி பைப்பு தானே சொல்கிறீங்க. இந்த டம்மி பைப்பு தானே, இந்த டம்மி பைப்பெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. எடுத்தால் ரொட்டேட்டருக்கு ஒரு அந்தஸ்தே இல்லாத போயிடும். அதில் ரொட்டேட்டருக்கு சேதாரம் தான் ப்ரோ ஆகும். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆவரேஜாக 4.5 லிட்டர் 4.25 லிட்டர் டீசல் எடுக்கும் ப்ரோ. கண்டிப்பாக எடுக்கும். மகேந்திரா வச்சுக்கிற நண்பர்களுக்கு தெரியும். என்ன ப்ரோ டீசல் அதிகமாக போகுதுன்னு சொல்லுவீங்க. அதிகமாக போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லாத ஓடுது ப்ரோ. அதுதான் நமக்கு நல்லது. இப்போ நாம் ஒரு 6 லிட்டர் டீசல் அதிகமாக போகுது, கம்மியாக போகணுன்னு சொல்லிட்டு நம்ம மைலேஜ் கம்மியாக ஹெச்பி கொஞ்சம் கம்மியாக எடுத்தோம்னா அது என்ன பண்ணோம்னா சீக்கிரம் இன்ஜின் செலவு வைக்கும். சின்ன வண்டின்னு பார்த்தா கிளட்சி பிளேடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஹவர் ஓடணுன்னா கிளட்சி பிளேடு போயிடும். நம்ம டீசலில் சிக்கனம் பண்ணி அங்கே கொண்டு போய் செலவு சேர்த்தி பண்ணிட்டு போகிற மாதிரி தானே இருக்கும். அதுக்கு தான் நான் ரெஃபர் பண்ணுறதே. யாரை எடுத்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா சின்ன வண்டிக்கு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சொந்த ஓட்டத்துக்கு எடுக்கணும்னா கூட ஒரு 45 கொஞ்சம் காசு இருக்கிற மாதிரி இருந்தால் 50 ஹெச்பி எடுத்துக்காங்க. நாளைக்கு உங்களுக்கு பிடிக்கல, ஒரு 5 வருஷம் கழிச்சுட்டு நம்ம வெளிநாடு போகிறோம், இங்கே போகிறோம் அப்படின்னா உடனே வந்து வண்டியை விற்றுட்டு உடனே வந்து போகலாம். இதே வந்து நீங்கள் ரொம்ப லோயர் ஹெச்பி வண்டி எடுத்திங்கன்னா ரீவேல்யூஷன் ரொம்ப கம்மி ப்ரோ. ஏன்னா புது வண்டியே 6 லட்சம் 7 லட்சம் தான் வரும். அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நாளைக்கு விற்கணும்னு நினச்சிங்கன்னா 3 லட்சம் 3.5 லட்சம். என்னப்பா நான் ஓட்டவே இல்லை, வீட்லேயே தான் நிறுத்தி வச்சுருந்தேன் அப்படின்னாலும் இன்றைக்கி இந்த மார்க்கெட் கண்டிஷன் அப்படி தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 45 ஹெச்பி எடுத்துக்காங்க. அதுவும் வந்து நான் கொஞ்சம் முன்ன பண்ண தான் ப்ரோ ஓல எனக்கு தெளிவாக ஓட்ட தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க 45 ஹெச்பியோ 50 ஹெச்பியோ ஒரு 4 வீல் டிரைவ் எடுத்துக்காங்க. அது எது வேணாலும் எடுத்துக்காங்க. மகேந்திரா, ஜாண்டியர், சோனாலிக்கா, சுராஜ் எது வேணாலும் எடுத்துக்காங்க. மெயினாக டபுள் கிளச்சியோடு எடுத்துக்காங்க. சிங்கிள் கிளச்சி எடுக்காதீங்க. இனிமேல் ஒரு சொந்த ஓட்டமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வந்து ரொட்டேட்டர் இல்லாத யாருமே ஓட்ட போகிறதில்ல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு டபுள் கிளச் வண்டி எடுத்துக்காங்க நண்பா. அவ்வளோதான். ஏதோ எனக்கு தெரிஞ்சது அது ரைட்டாக தப்பான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பருத்தி காட்டுக்கு 1300 ரூபா சார்ஜ் வாங்குறோம் ப்ரோ. உங்கள் சைடெல்லாம் பருத்தி காடு இது மாதிரி கொஞ்சம் ஹெவி யூசேஜெலாம் என்ன சார்ஜ் வாங்குறீங்கன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. ஓகே நண்பா, அவ்வளோதான். ஓட்டியாச்சு, ஒரு சால் ஓட்டியாச்சு. இன்னொரு 2-3 நாள் கழித்து இன்னொரு சால் ஓட்டினோம்னா குச்சிலாம் கொஞ்சம் காஞ்சிக்கும். இன்னும் 2-3 நாள் கழித்து ஓட்டினோம்னா சுத்தமாக கம்ப்ளீட் ஆகிடும் ப்ரோ. அடிச்சுட்டு இப்போ இதெல்லாம் பருத்தி இதெல்லாம் மாடு கட்டி மேய்ச்சி இருவடிச்சு காட்ட ஒரு வழியாக பதத்தை கெடுத்து தார் ரோடு மாதிரி பண்ணி வெறும் கோலோடு தான் வந்து ரொட்டேட்டரில் ஓடுறதுக்கு விடுவாங்க. அந்த வயல்லாம் கொஞ்சம் பிடிங்கிருக்கிறாரு. அந்த பாருங்கள் பிடிங்கி கொண்டு போய் மாட்டுக்கு போட்டாரான். அதனால் இது மாதிரி தான் பண்ணுவாங்க எங்கள் சைடு பருத்திக்க மாதிரிலாம் ஓட்டினா. இப்போ இந்த வயல்லாம் ஓட்டினா இன்னும் மாடே கட்டல ப்ரோ. அதனால் வந்து இதெல்லாம் ஓட்டுறதுக்கு இன்னும் 2 நாள் கழித்து ஓட்டினா கூட பதமாக இருக்கும். இப்போ இந்த வயல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே மாட்டை கட்டி மேய்ச்சிட்டாங்க. ஆல்ரெடி பருத்தி எடுக்கிறதுக்கு ஆளுங்க இறங்கி மேய்ச்சிருப்பாங்க. அதே ஒரு பக்கம் இருவல். இப்போ வந்து மாட்டையும் ஒரு பக்கம் மேய்ச்சி போடுறாங்களா, அப்போ எவ்வளோ காடு இருவோம். ஸோ அதனால் வந்து இறுகி போயிட்டா ஓரளவுக்கு ஈரத்தில் வச்சு ஓட்டினா தான் வந்து இறங்கணும்னு வச்சுக்காங்களேன். ஓகே, இதுதான் எங்களுடைய ஃபீல்டு. ஓகே நண்பா, அவ்வளோதான். இன்னும் இது ஃபீல்டு ஓவர். இனிமேல் அடுத்தது தான் இருக்குது, அடுத்தது போய் பார்க்குறோம். ஓகே நண்பா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக்கர், மிஸ்வால். இன்னும் ஒரு சுற்றுக்கு ஓட்டிட்டு வந்தானா அப்படியே கிளம்ப வேண்டியதான் ப்ரோ. இந்த கோலெல்லாம் வந்து 2-1 பொறுக்கி போடுவாங்க. நான் ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து ரொட்டேட்டரில் ஒரு சால் வந்து ஓட்டி விட்டுட்டு அப்படியே பார் ஓட்டி வாங்கினேன். வருவேன்னு நினச்சேன். சரி எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். ஆமாம், இப்போ போயிட்டு வளகாப்புக்கு வர போனோம். அங்கே யார் பார்க்குறா? ரொட்டேட்டரா?
அதெல்லாம் தேவையில்ல. யார் நான் ஒண்டி தானே ஓட்டுறேன். டிராக்டர்னு போட்டால் போதாதா? ஆ ஏ 2000 ரூபா ஷார்ட் வந்துச்சுல, அதனால் தம்பி வந்துக்கிட்டு இருக்கிறோம் புறப்படு. அதனால் வந்து இனிமேல் ஓட்டுறது பணம் கொடுக்கறது எல்லாம் நீங்கள் நோட்டு வச்சு எழுதிக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு 2000 ரூபா இப்போ எனக்கு நட்டம் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டேன். நட்டம் தான் கொடுத்துட்டேங்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறது? அதனால் அவங்களோட ஒரு நோட்டு இருந்துட்டா அதையும் கணக்கு வச்சுக்குவாங்க பேர். ஓகே நண்பா, பாய் பாய்.